ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 132 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 12.5 ஓவர்களிலேயே இலக்கான 133 ரன்களை அடித்து வெற்றி. ஆட்ட நாயகனாக 3 விக்கெட் வீழ்த்திய வருண் சக்கரவர்த்தி தேர்வு. சென்னையில் இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.80க்கும் 1 லிட்டர் டீசல் ₹92.39க்கும் விற்பனை. 2019ஆம் ஆண்டு சென்னை செனாய் நகரில் குழந்தையை கடத்தி ₹60 லட்சம் கேட்டு மிரட்டிய வழக்கில் வீட்டு பணிப்பெண் மற்றும் அவரின் நண்பருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாத ஊதிய நிலுவைத் தொகையை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புயல் நிவாரணம், கல்வி நிதி, 100 நாள் வேலைக்கான நிதி ஆகியவற்றை ஒதுக்காத மத்திய பாஜக அரசு மீது தமிழக மக்கள் கோபத்தை மடைமாற்ற டெல்லி உத்தரவுப்படி அறிக்கை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் ஐ. பெரியசாமி விமர்சனம். மத்திய பாஜக அரசிற்கு ஒரு பாதிப்பென்றால் ஓடிவந்து குறுக்கி விழுந்து அதை மடைமாற்றம் செய்வதே தனது கடமை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குவாரி உரிமையாளர், அவரது மகன் உள்ளிட்ட 4 பேரும் கைது. 39 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் மறுகாட்சியகத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். சர்வதேச T20 போட்டிகளில் இந்தியாவிற்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாஹலின் சாதனையை முறியடித்தார் ஹர்தீப் சிங். இங்கிலாந்து அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் 2 விக்கெட்டுகள் எடுத்ததன் மூலம் 97 விக்கெட்டுகளை பெற்று T20 போட்டிகளில் இந்தியாவிற்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக உருவெடுத்தார். பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்ப தமிழகம் முழுவதும் ஜனவரி 10 முதல் 19 வரை 45,140 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை அறிக்கை. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகார மாநிலமாக மாற்றிய ஆட்சி திமுக ஆட்சி. திமுகவிடம் நிதியும் இல்லை, நீதியும் இல்லை. கடன் வாங்குவதற்கு ஒரு ஆட்சி தேவையா என அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் காட்டம். ஆஸ்திரேலிய ஓபன் தொடரில் அரையிறுதிக்குள் நுழைந்தார் ஜேனிக் சின்னர். அரையிறுதியில் அமெரிக்க வீரர் பென் ஷெல்டனுடன் மோதுகிறார். மகாராஷ்டிரா ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ₹1,50,000 படுகாயமடைந்தவர்களுக்கு ₹50,000 வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. உக்ரைனில் போரை நிறுத்தாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தோனேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் முதல் சுற்றிலேயே வெளியேறினார் இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக போராடிய 878 பேர் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு. திருவள்ளுவர் பிறந்த இடமான சென்னை மயிலாப்பூரில் அவருக்கான கோவில் உள்ளது. இந்த திருவள்ளுவர் கோவில் 19 கோடி ரூபாய் செலவில் கிரானைட் கற்களால் புனரமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் தொடர்பாக விசாரணையை CBI தொடங்கியது. கைதான 6 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை. டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மேலூர் விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு. மகாராஷ்டிரா ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ₹5 லட்சம் காயமடைந்தவர்களின் முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என்றும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக MP கதிர் ஆனந்திடம் 10 மணி நேரம் நடந்தது விசாரணை. 2019 தேர்தல் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் முறையாக பதில் அளித்துள்ளதாகவும் கதிர் ஆனந்த் விளக்கம்.
காசாவில் நிவாரண உதவிகளை பெற அலைமோதிய பாலஸ்தீனியர்கள் பொருட்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் பின்னால் ஓடும் அவலம். ரஞ்சி கிரிக்கெட் தொடர் 2 மாத இடைவெளிக்கு பின் இன்று மீண்டும் தொடக்கம். மும்பை அணியில் 10 ஆண்டுகளுக்கு பின் களமிறங்குகிறார் ரோஹித் சர்மா. மெட்ரோ ரயில் திட்டத்தை திமுக தான் கொண்டு வந்தது என ஜெயலலிதாவே ஒத்துக்கொண்டார். ஆனால் அதை தான் கொண்டு வந்தேன் என எடப்பாடி பழனிசாமி பொய் பேசிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் காட்டம். இங்கிலாந்துக்கு எதிரான நேற்றைய போட்டியில் எங்கள் பந்து வீச்சாளர்கள் களத்தில் தங்களது திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினார்கள். கௌதம் கம்பீர் எங்களுக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்துள்ளார். இந்திய T20 அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேச்சு. டிக்டாக் செயலியின் 50% உரிமத்தை அமெரிக்காவிடம் வழங்கலாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. டிக்டாக் செயலியை எலான் மஸ்க் வாங்குவதற்கு ட்ரம்ப் ஆதரவு. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இரும்பின் தொன்மை என்ற நூலை இன்று வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சாம்சங் S25 சீரிஸ் ஸ்மார்ட் போன்கள் நேற்று வெளியானது. இதில் S25 81,000 ரூபாய்க்கும், S25 1,00,000 ரூபாய்க்கும், S25 அல்ட்ரா 1,30,000 ரூபாய்க்கும் விற்பனை. டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் டெல்லி விமான நிலையத்தில் இன்று காலை 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டது. ஆந்திராவில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டதாக கூறி 65 பெண்களிடம் 2.5 கோடி ரூபாயை வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்த அருண்குமாரை கைது செய்தது போலீஸ். பழனி மலை அடிவாரத்தில் கஞ்சா விற்று வந்த பிரதீஷ் என்பவரை கைது செய்தது போலீஸ். ஏற்கனவே இவர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தூத்துக்குடியில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தவிருந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3000 கிலோ புளி, பட்டாசு மற்றும் மாத்திரைகளை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் பறிமுதல். அமெரிக்க மாகாணங்களில் கடும் பனிப்புயல் தாக்கத்தால் 9 பேர் உயிரிழப்பு. பனிப்புயல் காரணமாக 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. ஜனவரி 25ஆம் தேதி சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் குடும்ப அட்டைதாரர்கள் குறைதீர் முகாம் நடக்க உள்ளது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை மக்கள் அறிவதற்கு இந்த ஏற்பாடு. சிறுமிகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு சாப்பிட்ட நவாஸ் கனி எம்பிக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார் மத்திய அமைச்சர் எல் முருகன். திமுக அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்து விரோத போக்கை கைவிடப் போவதில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என்றார். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இதில் கடும் பணியிலும் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை 10 கோடியை நெருங்கியது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் தபால் வாக்குப்பதிவு தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் வலிப்பு காரணமாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று அவரது உடல்நிலை சீரானதைத் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியது. தெலுங்கானாவில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மனைவியை கொன்று உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்து குளத்தில் வீசிய கொடூர கணவர் குருமூர்த்தி கைது. தேசிய அளவில் 2024ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பு விருதுகளில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருதை பெற்றது. யாருக்கெல்லாம் பெரியார் தேவையில்லையோ அவரை விட்டு ஒதுங்கி எங்களுக்கு வழி விடுங்கள், எங்களுக்கு பெரியார் வேண்டும், எங்களை வாழ விடுங்கள் என சீமான் குறித்து இயக்குனர் அமீர் மறைமுக விமர்சனம். சென்னை மாநகராட்சி சார்பில் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிப்பு முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி திருவான்மியூர் கடற்கரையில் ஜனவரி 25ஆம் தேதி நடக்கவுள்ளது. ஆதித்தனார் ஆரம்பித்த கட்சியை தான் தற்போது சீமான் வைத்துக் கொண்டு ஆடுகிறார். தமிழகத்தில் பிரபாகரனை ஒரு வழக்கில் கைது செய்த போது ஜாமீனில் கொண்டு வந்தவன் தான் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. ககன்யான் திட்டத்தில் ஆளில்லா விண்கலனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்தில் முன்னேற்றம். திரவ உந்து விசை அமைப்புடன் கூடிய வீரர்கள் தங்கும் அறை தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு.
இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான இரண்டாவது T20 போட்டி ஜனவரி 25ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறுகிறது. இதற்காக சென்னை கடற்கரை வேளச்சேரிக்கு இடையே 3 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்தது தெற்கு ரயில்வே. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் மீண்டும் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அப்பகுதியை சுற்றியுள்ள மக்களை வெளியேற நிர்வாகம் உத்தரவு. சிவகங்கை வந்த முதல்வர் அரிட்டாப்பட்டி விவசாயிகளை ஏன் சந்திக்கவில்லை? மேலூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவிக்க தில் திராணி உண்டா என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி. தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 12 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். கடத்தலுக்கு துணை புரிந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் உட்பட 4 பேரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை விசாரணை. இந்தியாவின் ஒரு அங்கம்தான் தமிழ்நாடு என்பதையும் நிர்வாக வசதிக்காக மட்டுமே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பேற்ற TRB ராஜா உணர வேண்டும். தமிழ்நாடு எ கண்ட்ரி ஆன் இட்ஸ் ஓன் என்று பேசிய திமுக அமைச்சர் TRB ராஜாவுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கண்டனம்.